வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில இருக்கிற சில மறைக்கப்பட்ட சவால்களையும் அதுக்கான சக்தி வாய்ந்த தீர்வுகளையும் பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இந்த முழு விளக்கமும் ஆஸ்ட்ரோவாய்ஸ் தமிழ் சேனலோட ஒரு ஆழமான பகுப்பாய்விலிருந்து எடுக்கப்பட்டது. நீங்க இன்னும் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா பண்ணிடுங்க. அப்பதான் இது மாதிரியான அருமையான ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போகலாம். ரிஷப ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. அதாவது அவங்களோட வலிமைக்கும் போராட்டத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, இந்த ஒரு வரியே அவங்களோட மொத்த பிரச்சனையும் சொல்லிருது. அதாவது வெளியில இருந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தெரிவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்க மிகப்பெரிய போராட்டங்களை சந்திச்சிட்டு இருப்பாங்க. உண்மையை சொல்லப்போனா அவங்க வாழ்க்கையில நரக வேதனைக்கு சமமான கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க. ஆனா அத ஒரு துளி கூட வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க. குடும்ப பிரச்சனைகள், கூட இருந்தே செஞ்ச துரோகங்கள்னு எல்லா சுமைகளையும் தனியாளா மௌனமா சுமந்துட்டு இருப்பாங்க. இந்த தொடர்ச்சியான அழுத்தம் காலப்போக்குல அவங்கள ரொம்ப கூர்மையான எந்த பிரச்சனையும் தாங்கிக்கிற சக்தி கொண்டவங்களா மாத்திடுது. சரி, இந்த போராட்டத்துக்கெல்லாம் ஜோதிட ரீதியா என்னதான் காரணம்? வாங்க அத பார்க்கலாம். இப்போ நாம இதுக்கு பின்னாடி இருக்கிற அஸ்ட்ராலஜிக்கல் காரணத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது நாம நினைக்கிற மாதிரி அவ்ளோ சிம்பிளான விஷயம் கிடையாது. பொதுவா ஜோதிடம் தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியும் ரிஷபராசியில சந்திரன் உச்சம் பெறுவார்னு. அப்போ அது ஒரு பெரிய பலம் தானே, வாழ்க்கை நல்லதானே இருக்கணும். ஆனா உண்மை அதுக்கு நேர்மாறா இருக்கு. ஏன் அப்படிங்கறத ஆழமா பார்த்தாதான் புரியும். இங்கேதான் அசல் விஷயமே இருக்கு. ரிஷபராசிக்கு சந்திரன் 3ஆம் வீட்டுக்கு அதிபதியா வர்றார். இங்க இருந்துதான் எல்லா சிக்கலும் ஆரம்பிக்குது. ஜோதிடத்துல இந்த 3ஆம் வீட்டை 8ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? அது நாம துளியும் எதிர்பார்க்காத மறைமுகமா வர்ற பெரிய பெரிய தடைகளையும் தாங்க முடியாத மனவேதனையும் குறிக்கிற ஒரு இடம். நம்ம மனசுக்கு காரகனான சந்திரன் இந்த வீட்டுக்கு அதிபதியா வர்றதால அவரே இந்த எல்லா பிரச்சனைகளையும் நேரா ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்த்துடுறாரு. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்திருப்பீங்க. ஆனா பிரச்சனையும் மனப்போராட்டமும் தானா உங்களை தேடி வரும். நீங்க கூப்பிடவே வேண்டாம், அதுவே உங்க வீட்டு கதவை தட்டும். இதுதான் அவங்க சந்திக்கிற முக்கியமான ஜோதிட சவால். அப்போ இப்படி விடாம துரத்துற இந்த மனப்போராக்கத்துக்கு என்னதான் தீர்வு? ராசியோட அமைப்பிலே பிரச்சனை இருந்தா என்ன செய்ய முடியும்? வாங்க, அதுக்கு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இந்த பிரச்சனைக்கு ஒரு தெய்வீகமான தீர்வு இருக்கு. அதுக்காக நாம ஒரு குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த இடத்துக்கு ஒரு புனிதமான பயணத்தை மேற்கொள்ளணும். அந்த இடம்தான் விஜயவாடாவில இருக்கிற கனகதுர்க கோயில். ஆனா ஏன் குறிப்பா இந்த கோயில்? அங்க அப்படி என்ன ஸ்பெஷல்? ஏன்னா இந்த கோயிலோட அமைப்பே சந்திரனால வர பிரச்சனைகளை சரி பண்றதுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இங்க மூலவரான கனகதுர்கா அஷ்டலக்ஷ்மிகளுக்கு நடுவுல இருக்காங்க. அந்த இடத்தோட தெய்வீக சக்தியே நமக்கு கஷ்டம் கொடுக்கற கிரகங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை நியூட்ரல் பண்ணிடும். சொல்லப்போனா இது ஒரு டைரக்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபிக்ஸ் மாதிரி. ஆனா ஒரு நிமிஷம், கோயிலுக்கு போறது மட்டும் முழுமையான தீர்வு கிடையாது. அதுல முதல் படிதான். அடுத்ததா நாம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் நம்மளோட மொத்த எனர்ஜியையும் பாசிட்டிவா மாத்த போகுது. இங்க பாருங்க, இந்த பரிகாரத்தோட தத்துவம் எவ்ளோ அழகா இருக்குன்னு. பிரச்சனை என்ன? தேவையில்லாத கஷ்டங்கள் உங்களை ஆட்டோமேட்டிக்கா தேடி வருது. அதுக்கு தீர்வு என்ன? நீங்க மத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக, அதாவது அன்னதானம் செய்யறதுக்காக நீங்களா முன் வந்து அவங்கள தேடி போகணும். வர்ற நெகட்டிவ் எனர்ஜிய நீங்க கொடுக்கற பாசிட்டிவ் எனர்ஜியால கவுண்டர் பண்றீங்க. அப்போ அன்னதானம் எப்படி பண்றது? நீங்க விஜயவாடா கோயிலுக்கே அன்னதானத்துக்காக டொனேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்க டெய்லி லைஃப்லயே இத ஒரு பழக்கமாக்கிக்கலாம். உங்க நண்பர்களுக்கு, குடும்பத்தினருக்கு நீங்க பில் பே பண்ணி சாப்பாடு வாங்கி தரலாம். உங்க கூட பயணம் செய்றவங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் இல்ல ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். இங்க முக்கியமானது என்னன்னா, உணவு குடுக்கறத ஒரு தடவை செஞ்சுட்டு விட்டுடாம அத ஒரு ரெகுலர் பழக்கமா மாத்திக்கணும். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தெளிவான, சிம்பிளான ஆக்ஷன் பிளானா பார்க்கலாம். உங்க போராட்டங்களை எப்படி ஸ்திரத்தன்மை மற்றும் செல்வமாக மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் தான். 1, விஜயவாடா கனகதுர்கா கோயிலுக்கு ஒரு பயணம் போங்க. 2, முழுமையான சரணாகதி மனசோட அம்மனை தரிசனம் பண்ணுங்க. 3, அங்க நடக்கிற அன்னதானத்துக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன தொகையை கொடுங்க. 4வது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, முடிஞ்சா நீங்க பிறந்த கிழமையில இந்த பயணத்தை செய்யுங்க. அதோட பலன் பல மடங்கு அதிகமா இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த பரிகாரத்தை முழு மனசோட செஞ்ச பிறகு
ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பாசிட்டிவான திருப்புமுனையா அமையும்னு உறுதியா சொல்லப்படுது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டு செல்றோம். யோசிச்சு பாருங்க, பிரச்சனைகள் தானா உங்களை தேடி வர்றதால இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. அப்போ நீங்களே நல்ல சக்திய மத்தவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கை எவ்ளோ உயரத்துக்கு போகும்? இந்த அற்புதமான சிந்தனையோட இந்த விளக்கத்தை முடிக்கிறோம். இத பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க மறக்காம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.